விஷாதம் 23. அஞ்சு, இத்தனை வருஷமா என் புள்ள உனக்கு சம்பாரிச்சு போட்டு சொகுசா வச்சுக்கிட்டதெல்லாம் மறந்து போச்சா? கட்டுனவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா காலம் முழுக்க அவனை வச்சு கலங்காம பாத்துக்கிறவதான் பத்தினி. தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இப்படி புருஷனுக்கும் தாலிக்கும் மரியாதை கொடுக்காம இன்னொரு கல்யாணத்துக்கு தயாரா இருக்கியே, நீ என்ன பொண்ணு? உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா? அதை யோசிச்சு பாத்தியா? நீ 1000 பேரை கட்டிக்கிட்டாலும் என் மகன் தான் அவளுக்கு அப்பன். அதை உன்னால மாத்திட முடியுமா? அதுதான் அவன் திருந்தி வந்துட்டேன்னு சொல்றானே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. உனக்கு இனி எந்த குறையும் வராம பாத்துக்கிறோம். இத பார், இத நம்ம வீட்டு பத்திரம் அஞ்சு. இத நாளைக்கே உன் பேருக்கு மாத்தி கொடுக்கறோம். நான் எடுத்துட்டு வந்திருக்க பணம், நகை எல்லாமே உனக்கு தான். இத போதாதுன்னா சொல்லு, என் தலைய அடமானம் வச்சாவது உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நான் கொடுக்கறேன். ஆனா தயவு செஞ்சு என் பையன் கூட வாழவாமா? புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு அனுசரிச்சு விட்டு கொடுத்து வாழறதுதான். எத்தனையோ புருஷன் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லாம போனாலோ, கர்ப்பப்பை பிரச்சனை இருந்தாலோ அதையெல்லாம் பெருசு பண்ணாம அவங்க கூட வாழறது இல்லையா? என் மகனுக்கு குறை இருக்குன்னு தெரிஞ்சதும் வாழ மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு நீங்களாவது கேளுங்க என்று சதீஷின் பெற்றோரிடம் முறையிட்டார் ஜெயந்தி. இத பாருங்க, நீங்க வந்த வேலை எதுவோ அதை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க. அடுத்தவங்களை இழுத்து விட வேண்டாம் என்றாள் அஞ்சலி. அதே நேரம் அஞ்சுவின் காலில் மீண்டும் விழுந்த அசோக், பிளீஸ் அஞ்சு, எங்க அம்மா பேசினதை பெருசா எடுத்துக்காத. யார் என்ன சொன்னாலும் நான் பாவி, ரொம்ப பெரிய பாவி. ஒரே ஒரு வார்த்தை, என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு என்றிட சர்வ அஞ்சுவின் திருமண பத்திரிகையை கோவிலில் வைத்து பூஜை முடித்து திரும்பியிருந்த வெங்கடேசனும் ஈஸ்வரியும் இவர்களை கண்ட அதிர்வில் கையில் இருந்த பையை நழுவ விட்டிருந்தனர். ஜெயந்தி அஞ்சுவை மருமகள் என்று உரிமை கொண்டாடியது அரவிந்திற்கு நல்லதாக படவில்லை. அஞ்சுவின் திருமணம் எக்காரணம் கொண்டும் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவன் உடனே வெங்கடேசனுக்கு அழைத்தான். அசோக்கிற்கு நடந்த விபத்து குறித்து அவரிடம் முழுதாக சொல்லி முடித்தவன், ஜெயந்தியோ அசோக்கோ அவர்களுக்கு அழைத்தால் அதை ஏற்க வேண்டாம், துண்டித்து விடுங்கள் என்று தெளிவாக சொல்லியிருந்தான். ஆனால் இப்படி சமயம் பார்த்து அவர்கள் நேரில் வந்து நிற்பார்கள் என்று அவனுக்குமே தெரியாது. ஜெயந்தி அசோக்கை கண்டு தம்பதியர் கொண்ட திகைப்பு எல்லாம் சில நிமிடங்களுக்குத்தான். அஞ்சுவை விட்டு உடனே வெங்கடேசனிடம் ஓடி வந்த ஜெயந்தி, என் பையன் நிஜமாவே மனம் திருந்தி வந்திருக்கா சம்பந்தி. அஞ்சுதான் இத புரிஞ்சுக்கல, நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. இனி நிச்சயமா நீங்க ஆசைப்பட்டபடி பொண்டாட்டி புள்ளைய என் பையன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பான். ஏதோ கெட்ட நேரம் அவனை இப்படி ஆட்டி படைச்சிடுச்சு. யார குத்தம் சொல்லி ஆக போறது என்ன? பெரியவங்களா அவங்க வாழ்க்கைய சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே. நீங்களாவது அஞ்சுவுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க என்றதும் தான் தாமதம். அடி செருப்பால, எங்க வந்து என்ன பேச்சு பேசுற? உன் மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி உதவாம போன பிறகுதான் அவனுக்கு இந்த ஞானோதயம் வந்ததா என்று ஈஸ்வரி கோபமாக கேட்க ஜெயந்தியிடம் திகைப்பு. காதும் வைத்தது போல மருமகள்களுக்கே சொல்லாமல் மறைத்து வைக்க நினைத்த செய்தி எப்படி இவர்களுக்கு தெரிந்தது என்று அவருக்கு புரியவில்லை. முடிந்தவரை அசோக்கின் குறை அஞ்சுவின் வீட்டாருக்கு தெரியாதபடி பேசி அவர்களை சம்மதிக்க வைத்து அஞ்சு ஆர்த்தியை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து விட வேண்டும் என்றுதான் திட்டமிட்டார். ஆனால் இப்போது அனைத்தும் அவர்களுக்கு தெரிந்து விட்டதில் அடுத்து என்ன பேசுவது, எப்படி சமாளிப்பது என்று ஜெயந்திக்கு புரியவில்லை. என்ன பொம்பள நீ? உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிவியா? உங்களாலதான் என் பொண்ணு வாட வேண்டிய வயசுல படாத கஷ்டத்தை எல்லாம் பட்டு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கா. பண்ணன கொடுமை பத்தாதுன்னு இப்ப செல்லாம போயிருக்க உன் மகனுக்கு என் பொண்ணு சம்பளம் இல்லாத வேலைக்காரிய மாத்த பாக்குறியா? என்ன ஒரு கேடு கெட்ட என்ன உனக்கு என்றிட, என்னம்மா சொல்றீங்க? உங்க பையனுக்கு என்ன ஆச்சு என்றார் சதீஷின் தாயார். அதை ஏமா கேக்குறீங்க? அப்பவே மகனுக்கு கண்டம் இருக்கிறதா ஜோசியக்காரன் சொன்னான். பரிகாரமா ஆம்பளை புள்ள பிறந்தா கண்டம் நீங்கும்னு சொல்லி அஞ்சு அடுத்த குழந்தைக்கு சம்மதிக்கவே இல்லை. அதுதான் என் மகனை இந்த நிலைக்கு கொண்டு வந்துடுச்சு. ஜோசியர் சொன்னி ஏன் இவ்வளோ அலட்சியமா இருந்தீங்க? நாங்க எவ்வளவோ சொன்னோம், ஆனா அஞ்சு பிடிவாதமா இருந்துட்ட பிறகு நாங்க என்ன செய்ய முடியும்? நடந்த ஆக்சிடென்ட்ல எக்கு தப்பா விழுந்து வயிற்றுல அடிபட்டு டாக்டருங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி ஒரே ராத்திரியில அவனுக்கு என்னென்னமோ ஆயிடுச்சு என்றவருக்கு கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. என்ன பொண்ணு நீ? புருஷனுக்கு இப்படின்னு சொல்லியும் அப்படி என்ன பிடிவாதம் உனக்கு என்ற சதீஷ் அன்னையின் வார்த்தையை அஞ்சு மதிக்கவே இல்லை. சிறிது நேரம் அவள் பதிலுக்காக காத்திருந்தவர் அவள் மௌனத்தில் என்ன செய்வது என்று புரியாமல் கணவனிடம் சென்று நின்றார். ஆனால் அஞ்சு தன்னை அவமதித்த கோபம் உள்ளுக்குள் கனன்றது. சம்மந்தி, அஞ்சுதான் புரியாம பேசிட்டு இருக்கா, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என்று எப்படியாவது மகன் வாழ்வை சீர்படுத்தி விடும் வேகத்தில் அங்கலாய்த்தார் ஜெயந்தி. என்ன சொல்லணும் என்றார் வெங்கடேசன் இறுகிய முகத்துடன். அன்னைக்கே என் மகன் ஜாதகத்துல கண்டம் இருக்குன்னு சொன்னேனே, அது இப்ப பழிச்சிருச்சு சம்மந்தி. அவன் உயிர் போயிருக்க வேண்டியது. அஞ்சுவோட தாலி பாக்கியம் தான் அவனை இன்னைக்கு திரும்ப கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தி இருக்கு என்றார் ஜெயந்தி உருக்கமாக.
என் அக்கா தான் அன்னைக்கே தாலியை கழட்டி போட்டுட்டு வந்தாச்சே, இன்னும் என்ன தாலி சென்டிமெண்ட் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க என்றாள் அஞ்சலி கராராக. நீ சும்மா இருமா, சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? புருஷன் பொண்டாட்டினா இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு புடிச்சுப்பாங்க. அதுல மூணாவது மனுஷங்க வந்தா நிம்மதி இருக்காது என்றார் சதீஷின் அன்னை. மூணாவதா ஒரு சாக்கடைய இடையில இழுத்துட்டு வந்தது உன் மகன்தான் என்று ஈஸ்வரி காட்டமாக சொல்ல, அந்த பொண்ணு காதல் தற்கொலைன்னு நாடகமாடி இவனுக்கு வலை விரிச்சதுக்கு அவன் என்ன பண்ணுவான் சம்பந்தி அம்மா என்றார் ஜெயந்தி. ஆமா, உன் பையன் பால் குடி மாறாத பச்சை பிள்ளை பாரு என்று அஞ்சலி சொல்லவுமே, அஞ்சலி இது என்ன பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசுற என்று சதீஷின் தந்தை பாய்ந்து வந்தார். யார் யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க இடையில பேசாம இருந்தா உங்களுக்கான மரியாதை அப்படியே இருக்கும் என்றதில் வாயடைத்து போனார். நான் உன் அக்காவுக்கு மாமியார்னு ஞாபகம் இருக்கா என்று சதீஷின் தாய் குரல் உயர்த்தவும், நீங்க என் அக்காவுக்கு தான் மாமியார், எனக்கு இல்ல. உங்க அதிகாரத்தை அச்சுவோடு நிறுத்திக்கோங்க. அஞ்சுக்கா வாழ்க்கையில மூக்க நுழைக்க நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். இது என் அக்கா வாழ்க்கை. இத்தனை வருஷம் அவளுக்கு என்ன கொடுமை நடந்ததுன்னு தெரியாத நீங்கெல்லாம் எதுக்கு நாட்டாம பண்றீங்க? உங்களை நாங்க கூப்பிட்டோமா என்று அஞ்சலி ஆக்ரோஷமாக கேட்க, பாப்பா பொறுமையா இரு என்றார் வெங்கடேசன். நானும் அப்படிதான்ப்பா நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாம் மீறி போறாங்க. அக்கா என்ன அடிமையா? இவங்க நகை பணம் கொடுத்து வாங்கிட்டு போக. அன்னைக்கு கண்டவளுக்காக அக்கா மேல பழி சுமத்தி அசிங்கப்படுத்தின கூட்டம் இப்ப எந்த தைரியத்துல இங்க வந்தாங்க என்று அஞ்சலி ஆதங்கத்தோடு சொல்ல, என்னம்மா எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசுற? குடும்பம்னு இருந்தா 1008 சண்டை சச்சரவு இருக்கதான் செய்யும். அதுக்காக வெட்டி விட்டுட்டு போனா எந்த உரமும் நிலைக்காது, அனுசரிக்க கத்துக்கணும் என்று சதீஷின் தந்தை வகுப்பெடுக்க, அதை கேட்பார்தான் அங்கு யாரும் இல்லை. சம்மந்தி, உங்க கஷ்டத்தை என்னை விட வேற யாரும் சரியா புரிஞ்சுக்க முடியாது. இனி அஞ்சு வாழ்க்கைய பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. பொண்ணு இல்லாத எனக்கு இனி அஞ்சுதான் பொண்ணு. உங்களை விட அவளை நான் நல்லா பாத்துப்பேன். இவ்வளோ ஏன் சம்மந்தி, உங்க கடைசி பொண்ணை கட்டி கொடுக்கறது கூட என் பொறுப்பு. அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுல இருந்து எல்லாமே 5 அடுக்கு நான் செய்யறேன். கல்யாண செலவு மொத்தமும் எங்களோடது. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. ஆனா எங்க மருமகளை என் கூட அனுப்பிடுங்க என்று ஜெயந்தி சொல்ல, வாயம் மூடு. என் கல்யாணத்தை நடத்தி வைக்க என் அப்பா அம்மா இருக்காங்க. அப்படி உன் கையாலதான் நடக்கணும்னு இருந்தா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லை. என்னமா பேசுற? அக்கா தங்கச்சி 2 பேரும் பேசுறது கொஞ்சமும் சரியில்லை என்றார் சதீஷின் தந்தை. ஆத்தாடி, இப்பவே வாய் உனக்கு வண்ணாரப்பேட்டை வரைக்கும் நீளுதே. நீ எல்லாம் கட்டிக்கிட்டு போற இடத்துல தாக்கு பிடிப்பியா என்று சதீஷின் தாய் சொல்லவும், நான் தாக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், உங்களை மாதிரி ஒரு மாமியார் எனக்கு அமைஞ்சா அவங்களால என்கிட்ட தாக்கு பிடிக்க முடியுமா, இல்ல 2 மாசத்துல கழித்தீங்க போயிடுவாங்களான்னு யோசிச்சு பாருங்க என்றாள் அஞ்சலி. என்னமா பேசுற? வளகாப்புக்கு வளையல் பிரசவ செலவை பத்தி பேச வந்தா அதோட நிறுத்திக்கணும். எங்களை பத்தி விமர்சிக்க நீங்க யாரு? எங்களை எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? ஆழம் தெரியாம காலை விடுறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அதே அளவுக்கு ஒருத்தரை பத்தி முழுசா தெரியாம நீங்க பேசுற பேச்சு. யார பார்த்து முட்டாள்னு சொல்ற என்று சதீஷின் தாய் எகிற, உங்க பேச்சதான் சொன்னேன். ஒருவேளை அது உங்களுக்கு பொருந்துறதா தோணினா அதுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது என்று அலட்சிய குரலில் சொன்னவள், என்னை புரிஞ்சுக்க கூடியவன் வந்த பிறகு என் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு எங்க அப்பா அம்மா நடத்தி வைப்பாங்க. அப்போ வந்து பாருங்க நான் எப்படி வாழறேன்னு புரியும். நீங்க யாரும் பிச்சை போட்டு என் கல்யாணம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது என்றாள் அஞ்சலி உறுதியான குரலில். ஜெயந்தியின் அதிகப்படியான பேச்சில் எரிச்சலுற்ற ஈஸ்வரி, அத பத்தின கவலை உனக்கு வேண்டாம். எங்க பொண்ணுக்கு கண்ணுக்கு நிறைவா அவளை பத்திரமா பாத்துக்க கூடிய மாப்பிள்ளை இருக்கார். எங்க பேத்தியையும் பொண்ணையும் அவர் சந்தோஷமா வச்சுப்பார் என்றதும் தான் தாமதம். என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்க? என் மகனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் வேற எதுவும் உங்ககிட்ட கேட்கல. தப்பு பண்றது மனுஷ இயல்பு தானே. ஊர் உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாரு இருக்கா? என்ன, என் மகனோட தப்பு அளவு கொஞ்சம் கூடி போச்சு. அதுக்காக ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கலன்னா நாளைக்கு ஆர்த்தி அப்பா இல்லாத பிள்ளையா தானே வளரும். அவளுக்காகவாவது பார்க்கலாமே. என்னதான் இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் வரவனெல்லாம் என் பேத்திக்கு அப்பன் ஆகிட முடியுமா என்றிட, என்ன சொல்றீங்க இன்னொரு கல்யாணமா என்றார் சதீஷின் தாய். ஆமாமா, உங்களுக்கு தெரியாதா என்று ஜெயந்தி கேட்கவும், இல்ல தெரியாது, இது எப்போ நடந்தது என்றார். அதை ஏமா கேக்குறீங்க? ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மனஸ்தாபம் அதிகமாகி விவாகரத்து வரைக்கும் வந்துருச்சு. இப்பதான் என் மகனுக்கு புரிஞ்சது. ஆனா அதுக்குள்ள இவங்க அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகிட்டாங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம்? விவாகரத்தாகி 1 மாசம் கூட முழுசா முடிஞ்சிருக்காது, அதுக்குள்ள அடுத்த கல்யாணமா? விவாகரத்தே எங்களுக்கு பழக்கம் கிடையாது. அதை விட இப்படி 1 மாசத்துல அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகிறது என்ன மாதிரியான புத்தி? உங்க மகளை விடுங்க, ஆர்த்தியை எப்படி அடுத்தவங்களை நம்பி அனுப்ப முடியுது என்றார் சதீஷின் தந்தை. என்னங்க நீங்க சமரசம் பேசிட்டு இருக்கீங்க? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்றவர்,
சீ, நாங்கெல்லாம் மானமுள்ள குடும்பம், எங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ஆனா எப்படிதான் உங்களால முடியுதோ தெரியல என்று அஞ்சுவை பார்த்து முகம் சுழித்தார். என் அக்காவுக்கு அவ விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முழு உரிமை இருக்கு. நாளைக்கு எனக்கு வரப்போறவன் இத புரிஞ்சுக்கலன்னா எனக்கு அப்பேற்பட்ட மாப்பிள்ள தேவையில்லை என்றவள் முடிக்கும் முன்னமே, யாருக்காகவும் இந்த கல்யாணம் நிக்காது, நிச்சயம் நடக்கும், உங்களால முடிஞ்சதை பாருங்க என்று அஞ்சு சொன்ன விதத்தில் அனைவரும் வாயடைத்து போயினர். அத்தனை நேரம் அமைதியாக நின்றிருந்த அசோக், மாமா, நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். அம்மா சொல்ற மாதிரி இனி இந்த குடும்பத்துக்கு மருமகனா இல்லாம ஒரு மகனா நடந்துப்பேன். உங்க பாரத்தை சுமக்க நான் தயாரா இருக்கேன் மாமா என்றதில் கொதித்து போனார் வெங்கடேசன். இத பார், எங்க கிட்ட பணம், சொத்து, நகை, செல்வாக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க மானத்தோட வாழறவங்க. நாங்க வசதி வாய்ப்புல உங்களை விட கீழே இருக்கலாம், ஆனா குணத்துல, பண்புல உங்களை விட உயர்ந்துதான் இருக்கும். என்னைக்கு நீ என் மகளுக்கு துரோகம் பண்ணி அவ வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கினியோ அன்னையோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. சம்பந்தி, போத நிறுத்துமா. அன்னைக்கு உன் மகன் பண்ண தப்ப திருத்த முயற்சி பண்ணாம என் பொண்ணை தற்கொலை செய்ய போனப்போ துளி கூட மனிதாபிமானம் இல்லாம பாத்துட்டு இருந்த உன்னால இப்போ எப்படி இந்த மாதிரி பேச முடியுது? என் உடம்புல வலு இருக்கிற வர என் பொண்ணுங்களுக்கு என்னால செய்ய முடியும். இதோ என் சின்ன பொண்ணு ஆம்பளை பையன் இல்லாத குறைய தீர்க்க வந்தவ. படிப்பு முடிஞ்சதும் என் பாரத்தை தாங்கி பிடிக்க என் மக இருக்கா. கல்யாணம் என்ன பெரிய கல்யாணம்? நல்லா படிக்கிற வர என் மகளை என் சக்திக்கு மீறியதா இருந்தாலும் கடனை உடனே வாங்கியாவது படிக்க வைப்பேன். அதுக்கப்புறம் அவ விருப்பம் போல கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவளை பத்தி நீங்க அனுதாபப்பட வேணாம். இப்போ இவன் எதுக்கும் லாயக்கு இல்லாம போயிட்ட உண்மையை மறைச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணவும் முடியாது. அப்படியே பண்ணனாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா மொத்தமா உங்க மானம் கப்பல் ஏறும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தானே என் பொண்ணை தேடி வந்திருக்க. உங்க எண்ணம் ஒரு நாளும் ஈடேறாது என்று வெங்கடேசன் உறுதியாக சொல்லவும், என்ன பேசுறீங்க? என்னைக்கு இருந்தாலும் ஆர்த்தி எங்க ரத்தம், நாங்க சும்மா விட மாட்டோம், கோர்ட்டுக்கு போய் புள்ளைய வாங்குவோம் என்று ஜெயந்தி ஆவேசமாக சொல்ல, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ என்றாள் அஞ்சனா. முதல் கல்யாணத்திலேயே ஜாதியா குப்பை கொட்ட உனக்கு துப்பில்ல, இதுல ரெண்டாவதா கட்டிக்கிட்டு போய் கிழிச்சு கத்த கட்டிடுவ என்று என்ன கட்டுப்படுத்த முயன்றும் முடியாது ஜெயந்தி அமிலமாய் வார்த்தைகளை வீசினார். அந்த கவலை உனக்கு எதுக்கு? இத்தனை வருஷமா என்னோட கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த கடவுளும் ஊமையா இருந்துட்டாரேன்னு ரொம்ப அழுதுருக்கேன். ஆனா கடவுள்கிட்ட இருந்து நமக்கான பதில் வரப்போ நம்ம என்ன எழுந்தோம்னு மறந்துடுவோம். என்னோட இறந்த காலத்தை ஏத்துக்கிட்டு நிகழ்காலத்துல உறுதுணையா இருந்து வருங்காலத்துக்கு ஊக்குவிப்பவர் எனக்காக காத்திருக்கிறது தெரிஞ்சதுல இருந்து இப்ப நானும் அந்த நிலையில தான் இருக்கேன். புரியலையா? அவரோட அன்பிலும் பண்பிலும் குணத்திலும் நான் எழுந்ததை எப்பவும் மறந்துட்டேன். நீ நினைக்கிறத விட நல்லாவே வாழ்ந்து காட்டுவேன். அதை பார்க்கறது தான் உங்களுக்கு நான் கொடுக்க போற உண்மையான தண்டனை. எனக்கு இதுக்கு மேல எதையும் பேச விருப்பம் இல்லை. உன்னை நீ பார்த்துக்கோ. என்கிட்ட இருந்து எவ்வளோ விலகி இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் விலகி போயிடு, அதுதான் உனக்கு நல்லது என்று சொல்ல அசோக் சிலையாய் சமைந்து போயிருந்தான். இதுவே தனக்கான இறுதி நிமிடங்கள் என்பதை அஞ்சுவின் உறுதி அவனுக்கு அறிவுறுத்த சட்டென மீண்டும் அஞ்சுவின் காலில் விழுந்து கதற அவள் துளியும் அசைந்து கொடுக்கவில்லை. இப்ப நீங்க கிளம்ப போறீங்களா, இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா என்று அஞ்சலி சொல்லிக் கொண்டிருக்க அங்கே வந்து சேர்ந்தான் சர்வேஸ்வரன். அவனை கண்ட மறுநொடியே ஜெயந்தி பதறிப்போனார் என்றால் அஞ்சுவின் அருகே வந்து நின்ற சர்வாவை கண்டு, சார் என்ற அசோக்கிற்கு அதற்கு மேல் வார்த்தை எழவில்லை. என்ன பிரச்சனை என்று சர்வா கேட்கவும் வெலவெலத்து போன அசோக் சட்டென எழுந்து நின்று விட்டான். எங்கே மீண்டும் வீடியோவை அனைவரிடமும் போட்டு காட்டி விடுவானோ என்ற பயத்தோடு, சும்மா பேசிட்டு போறதுக்காக வந்தோம் சார் என்றான். என்னாச்சு அஞ்சு, ஏன் உன் முகமெல்லாம் இப்படி வேர்த்திருக்கு என்றவன் அப்போதுதான் அவள் வேக மூச்சுக்களை கவனித்து, ஏதாவது ப்ராப்ளமா என்றதும் தான் தாமதம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மாதான் வந்தோம் என்றார் ஜெயந்தி. நீ சொல்ல அஞ்சு என்று சர்வா கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க, அர்ச்சனா மாசமா இருக்கிறத பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காங்க என்றதும் சர்வாவின் பார்வை அசோக் மீது படிவதை கண்டவள், நீங்க உட்காருங்க என்று அவனுக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்க அசோக் ஜெயந்திக்கு வியர்த்து வடிந்தது. முள்ளின் மீது நிற்பது போல தத்தளித்தவர்கள் அங்கிருந்து சத்தமில்லாது கிளம்ப முயன்றனர். ஆனால் சர்வாவின் கண்கள் இடுங்கவும் அப்படியே ஆணி அடித்தார் போல நின்றவர்கள், சார் நாங்க கிளம்பட்டுங்களா என்றனர். ஏதோ முக்கியமான விஷயமா இருக்க போய் தானே வந்திருக்கீங்க, இருந்து முடிச்சுட்டு கிளம்பு, ஒன்றும் அவசரம் இல்லை என்றான் சர்வா. இல்ல சார், நான் தான் இங்கே இருக்க சொல்றேனே என்றவனின் வார்த்தைகள் அழுத்தமாக வந்து விழுந்தது. அதை மறுக்கும் தினம் இல்லாதவர்கள் வியர்வையை துடைத்தபடி நிற்க, அஞ்சலி அவங்களுக்கு சேர் எடுத்து போடு, உட்காரட்டும் என்று சர்வா சொல்லவும் அசோக்கின் முகம் வெளிரி போனது. அத்தாம் என்று அவள் பல்லை கடிக்க,
இவ்வளோ தூரம் வந்தவங்களை சும்மா அனுப்பினா எப்படி? ராஜ மரியாதை செய்ய வேண்டாமா என்றான். என்னத்தான் சொல்றீங்க? சொன்னதை செய் அஞ்சலி என்றதும் வேண்டா வெறுப்பாக சர்வாவின் எதிரில் நாற்காலிகளை கொண்டு வந்து போட்டாள். சர்வாவின் ராஜ மரியாதை என்ற வார்த்தையில் வெலவெலுத்து போன அசோக்கிற்கு கால்கள் தள்ளாடியது. இனியும் இங்கிருப்பது ஆபத்து என்பதால், சார் நாங்க கிளம்புறோம் என்று இருவரும் எச்சில் கூட்டி விழுங்கினர். செட் என்றவனின் சீற்றத்தில் தூக்கி வாரி போட இருவரும் சட்டென அமர்ந்தனர். இதை கண்ட அஞ்சலி தன் முகத்தில் புன்னகை அரும்பியவாறு சர்வாவை பார்க்க, சிரிச்சது போதும், அவங்களுக்கு இவங்க பக்கத்திலே சேர் எடுத்து போடு என்றான் அவளை பார்க்காமல். பின்னாடி இருக்க நான் சிரிச்சது உங்களுக்கு எப்படி அத்தான் தெரிஞ்சது என்றபடி அவர்களுக்கும் நாற்காலிகளை எடுத்து போட்டாள். என்னங்க காஃபி என்று அஞ்சு கொடுக்க, நீ சாப்பிட்டியா என்றான். இன்னும் இல்லை அத்தான் என்ற அஞ்சுவை முந்திக்கொண்டு பதில் சொன்ன அஞ்சலி, நான் உனக்கு போட்டுட்டு வரேன், நீ உட்காருக்கா என்று சர்வாவின் அருகில் மற்றொரு நாற்காலியை எடுத்து போட்டாள். அஞ்சு அமராமல் நிற்பதை கண்டவன், உட்கார் அஞ்சு என்றிட, நமக்கு டைம் ஆச்சு, ஆர்த்தி காத்திருப்பா, நம்ம கிளம்பலாமேங்க என்று தயக்கத்துடனே சொன்னவளுக்கு இனியும் அங்கிருக்க முடியவில்லை. எங்கே அசோக்கை பார்த்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் தன் கட்டுப்பாட்டை இழந்து விடுவாளோ என்ற அச்சம் அவளை கிளம்ப சொன்னது. நடுங்கும் கரங்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்தபடி அமர்ந்திருந்த அசோக், ஜெயந்தி எப்போது சர்வா பேசுவான் என்று காத்திருந்தனர். ஆனால் அவனோ அவர்கள் புறமாக திரும்பாமல் அஞ்சுவிடம் பேசிக் கொண்டிருந்தான். என்னங்க நடக்குதுங்க? யார் இவரு? கொஞ்சமும் கூச்சமே இல்லாம புருஷன் முன்னாடி இன்னொருத்தனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்து கூத்தடிக்கிறா, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க என்றார் சதீஷின் தாய். அவர்தான் எங்க மாப்பிள்ள, அஞ்சுவுக்கும் அவருக்கும் அடுத்த வாரம் கல்யாணம் என்றதை கேட்டுக்கொண்டிருந்த அசோக் ஜெயந்தியின் உடல் வெளிப்படையாகவே உதறியது. சார் என்ற அசோக் சட்டென எழுந்துவிட, ஏன் இதை முன்னாடியே சொல்லல என்று ஈஸ்வரியை பார்த்த ஜெயந்தி, சார் எங்களுக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டோம், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார் என்று அவன் முன்னே சென்று நின்றார். அஞ்சலி முதற்கொண்டு ஈஸ்வரி வரை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்திருக்க, எங்களை மன்னிச்சிடு அஞ்சு என்று அஞ்சனாவிடமும் மன்னிப்பு கேட்டனர். டைம் ஆச்சு அஞ்சு, சிண்ட்ரலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நாம கிளம்பலாமா என்றவன் அஞ்சு தயாராகி வரவும் அசோக்கை கண்களால் அழைத்தான். சார் என்று பவ்யமாக அசோக் வந்து நிற்க, இன்னும் அரை மணி நேரத்துக்கு நீங்க 2 பேரும் இங்கிருந்து கிளம்பக்கூடாது என்றவன் அஞ்சுவோடு வெளியில் சென்றான். அனைவரும் அவர்களையே பார்த்திருக்க சர்வாவின் புல்லட்டில் அஞ்சு ஏறி அமர்வதை கண்ட ஜெயந்திக்கு தாளவில்லை. அதே நேரம் சதீஷின் தந்தையை அழைத்த சதீஷ், பா உடனே நியூஸ் பாருங்க என்றான். அதே நேரம் அஞ்சலி என்ற சர்வாவின் குரலில் வெளியில் வந்தவளிடம், ஒரு முக்கியமான நியூஸ் லைவ்ல போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு போட்டுவிடு என்றான். இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு டிவி பார்க்க சொல்றீங்க, அப்படி என்ன முக்கியமான நியூஸ் என்றாள் அஞ்சலி. நீ போய் ஆன் பண்ணு தெரியும் என்றவன் கிளம்பிய அதே நேரம் வீட்டினுள் டிவியை சதீஷின் தந்தை உயிர்ப்பிக்க, அதில் அசோக், கவி, ஆலவந்தான் கவி, இன்னும் பிறரோடு கவி இருக்கும் வீடியோக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருந்தன. செய்தி ஊடகம் என்பதால் முகம் மறைக்கப்பட்டிருந்த போதும் அசோக் ஜெயந்திக்கு அது யாருடைய வீடியோ என்பது புரிபட முகம் வெள்ளரி போனது. அது நேரம் வரை நாற்காலியின் நுனியில் அமர்ந்திருந்தவர்கள் மொத்தமாக ஆட்டம் கொண்டு போயினர். அவர்கள் எழவும், எங்க கிளம்பிட்டீங்க, உட்காருங்க, அத்தா இன்னும் அரை மணி நேரத்துக்கு நீங்க இங்கிருந்து போகாம பாத்துக்க சொல்லியிருக்கார் என்றாள். அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அவர்களின் லீலைகளை எந்த ஃபில்டரும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி சமூக வலைதளங்களில் சர்வேஸ்வரன் பதிவேற்றம் செய்திருக்க, விஷயம் காட்டு தீயாக பரவி காணொளிகள் சதீஷ் மட்டுமல்ல, அரவிந்த், சுனிதா, அசோக் என்ற அனைவரின் வாட்ஸ்அப்பிற்கும் வந்து சேர்ந்திருந்தது.